பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, நம்ம யாருடைய கூடாரமாக இருக்கிறோம்? தாவீதின் கூடாரமாக இருக்கிறோமா, அல்லது பழைய ஏற்பாட்டில் மோசேயின் கூடாரம் என்று ஒன்று இருந்ததே, அவருடைய நாட்களில் நடந்த ஒரு கூடாரம், ஒரு டேபர்நாக்கிள் அப்படின்னு சொல்லி. நேற்று தான் நம்ம ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவன் தங்கி இருக்கிற வாசஸ்தலம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானித்தோம். அதில் எப்படி பழைய உடன்படிக்கையின் காலத்தில் கூடாரம், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு அது எப்படி மாறி இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போது இன்றைக்கி நாளில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம்னா, நம்ம அந்த கூடாரத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று பாரம்பரியங்களை அனுசரிக்கக்கூடிய, மோசேயினுடைய முறைமைகளை கை கொள்ளக்கூடிய ஒரு பாரம்பரியமான கூடாரமாக இருக்குதா, அல்லது தேவ ஆவியினாலே வழி நடத்தப்படக்கூடிய தாவீதின் கூடாரமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தேவன் நமக்கு இந்த நாளில் இந்த அப்போஸ்தலர் நிருபம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த அப்போஸ்தலர் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களும் தேவனால் வழி நடத்தப்படக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் கிறிஸ்துவின் உபதேசங்களை கை கொண்டு வீடுகளிலே கூடி அப்பம் பிடுதலிலும் அந்யோன்யத்திலும் அவங்க ஐக்கியமாக இருந்திருக்கிறாங்க. அது எங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது 15ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் கொடுத்துருக்குது. ஆன்டியாக்கில் பார்த்திங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவர் மீண்டும் அந்த சபைக்கு திரும்புகிறார். அங்கே இருக்கிற சபைக்கு திரும்புகிறாரு. அங்கே அவங்க தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை சேர்ந்து தியானித்து சத்தியத்தை அன்புடனே கை கொண்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில் இருந்து கொஞ்சம் பேர் எழுந்திருச்சு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம மோசேயினுடைய முறைமைகளை கை கொள்ளணும், அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடி விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக வேண்டி அப்போஸ்தலனாகிய பவுலும் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு புறப்பட்டு போய் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களை போய் சந்திக்கிறாங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த பேதுரு இருக்கிறாரு, மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்தித்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணி எது சரியான முறைமை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்கேயும் முதல்ல அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் புறப்பட்டு போன இடங்கள் பூரா புறஜாதியாருக்கு தான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அப்போது யூத மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளாத மற்றவர்கள் இருக்காங்கள்ல, கிரேக்கர்கள், மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷம் போய் சேரும்போது ரோமர்கள் இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, இந்த சத்திய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. அவங்க வீடுதோறும் அப்பம் பிடுதலிலும் அந்யோன்யத்திலும் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு தேவன் எப்படி செயல்படுகிறார், எவ்வாறு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிற பொழுது புறஜாதியாருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்கிறது இல்லை. அவங்க மேலே ஆவியானவர் வரும்போது அவங்களுக்கும் ஒரு தெளிக்கப்பட்ட புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்குறாருங்கிறத பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, முன்பு நம்ம கை கொண்டு வந்த பாரம்பரியங்கள் எதுவுமே இனி செல்லுபடி ஆகாது. முன்னாடி மாதிரியே போய் உட்கார்ந்து ஆசரிப்பு கூடாரங்களில், அதாவது பழைய மாதிரி உட்கார்ந்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் செய்யக்கூடிய முறைமைகள் இனிமேல் செல்லுபடி ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலனாகிய பவுலும் மற்றவர்களும். ஆனால் இன்னும் பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவங்க அவங்க மத்தியில் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் இருக்கிற யூத மார்க்கத்தாரும் இதையே தான் பண்ணுறாங்க. அங்கே வந்த இடத்துல புறஜாதியாரை ஏற்றுக்கொண்டாங்களா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டாங்களா, நல்லது, அப்போ அவங்களையும் மோசேயின் ஆகமத்தில் சொல்லியிருக்கிறத கை கொள்ள சொல்லுங்கள், விருத்த சேதனம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன உடனேயே இப்போ பேதுரு அவங்க மத்தியில் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அதை தியானித்து விட்டு வேதத்தில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படிங்கிறத வைத்து ஒரு படிப்பினைகள் இறுதியாக நம்ம தியானித்து முடிப்போம். ஒரு 4 படிப்பினைகள் இருக்குது. அதோடு நம்ம இன்றைக்கி தியானித்து முடிக்கலாம். ஸோ வாசிப்போம். அப்போஸ்தலர் 15:5 அப்பொழுது
பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியாரை என்னுடைய வாயினாலே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருக்கிற நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடியிருக்கிற யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவற்றையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். ஸோ பேதுரு பண்ணின இந்த பிரசங்கத்தில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுறவர்கள் ஒவ்வொருத்தரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அதன்படி விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுகிற ஒவ்வொருத்தனும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையில் இருக்கிற சகல காரியங்களையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா சாபத்துக்குரியவனாக போயிடுவான். அப்போ கிரியையினால் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு நினச்சோம்னா அந்த கிரியையை நம்மளால் செய்ய முடியாது என்பது தான் உண்மை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நீங்கள் மறுபடியும் அந்த நுகத்தடியை, சுமக்க முடியாத நுகத்தடியை மறுபடியும் ஏன் சுமக்கிறீங்க? மற்றவங்க மேலேயும் ஏன் அதை சுமத்துறீங்கன்னு கேட்குறாரு. இதை புரிந்து கொள்ளணும்னா நம்ம இன்றைக்கி யூத மார்க்கத்தை பற்றி நமக்கு தெரியாது. அநேகர் நம்ம தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியும். என்னென்னா பாரம்பரிய கிறிஸ்தவத்தை பற்றி நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம பாரம்பரியமான கிறிஸ்தவ சபைகள்லேருந்து வந்திருக்கிறோம். ஆகையினால பார்த்தீங்கன்னா நம்மள அநேகர் புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கும் பழைய பாரம்பரியங்கள் உண்டு, பழைய மத சடங்கு சம்பிரதாயங்கள் உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு பாரம்பரிய சபையில் பார்த்திங்கன்னா சபையை நடத்தக்கூடிய அந்த போதகரோ அல்லது அந்த பாதிரியாரோ என்ன செய்வார், பாரம்பரியமாக அன்னைக்கு மோசேக்கு எப்படி ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரோ, ஆரோனும் எப்படி உடை உடுத்தணும்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு ஆசாரியனுக்குரிய உடைய மாதிரி உடுத்துவாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அங்கி ஒன்றை போடுவாங்க. போட்டுட்டு அவங்க கையில் ஒரு பெரிய பைபிள் அப்படி எடுத்துக்கிட்டு முன்னாடி நோக்கி அப்படி நடந்து போவாங்க. மக்களெல்லாம் எழுந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சபை நடக்கிற நேரத்தில் அதிக நேரம் ஒரு பாரம்பரியத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். ஒரு ரெகுலர் ப்ரேயர் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தூப கலசத்தை எடுத்து அப்படியே தூபத்தை போடுவாங்க. அப்புறம் எல்லார் மேலேயும் அப்படி தண்ணியை தெளிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட விஷயங்களாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. கத்தோலிக்க சபை அதுக்கு பிறகு நிறைய பாரம்பரிய சபைகளில் பார்த்திங்கன்னா இந்த வழக்கங்களை கை கொண்டுட்டு வர்றாங்க. பாரம்பரியமாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள். சரி, பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் பைபிளை வாசிப்பாங்க, சில விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருமண ஓலைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஓகே சென்று வாருங்கள்னு சொல்லி முடித்து அனுப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் கலந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே, சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா உள்ளார எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு தெளிக்கப்பட்ட இருதயம் உண்டாயிருக்கா, பாவங்கள்லேருந்து விடுதலை உண்டாயிருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. அவ்வளோ பேருக்கும் பழைய நிலைமையில தான். அட்லீஸ்ட் என்னை பற்றி நான் சாட்சி கொடுக்க முடியும். என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் உள்ளார போகும்போது எப்படி போகணுனோ அப்படி தான் திரும்பவும் வருவேன். என்ன ஒன்று என்னை நானே வஞ்சித்து கொள்வேன். நான் போய் அட்டண்டன்ஸ் போட்டேன் பற்றியா,
ஏசப்பா என் மேலே சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டேன்ல, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டு நானும் எல்லார மாதிரியும் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஸோ இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருந்து கொண்டு இருந்தது. அதுதான் மோசேயின் கூடாரம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்கு அழைக்கிறாரு? தாவீதின் கூடாரமாக அழைக்கிறாரு. தாவீதின் கூடாரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் பேசி முடித்தது பிறகு, பேதுரு சொன்னதுக்கு பிறகு யாக்கோபு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு 13ஆம் வசனத்தில், அவர்கள் பேசி முடித்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளிலிருந்து தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பாழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஸோ உண்மையிலேயே இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரா என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் ஆகமத்தில் இருந்து எடுத்து விவரிக்கிறாரு யாக்கோபு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, ஆமோஸ் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை காண்பிக்கிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதோமிலே மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கின சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, பின் நாட்களில் நான் ரட்சிப்பை அருளுவேன். அது யாருக்கு? இப்போ ஏதோமில் மீதியானவர்கள் மற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? புறஜாதியானருக்கும் நான் அவர்களையும் வசமாக்கி கொள்ளுவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் எடுப்பித்து வைப்பேன் என்று சொன்னார். மோசேயின் கூடாரத்தை என்று சொல்லவில்லை, தாவீதின் கூடாரத்தை என்று சொல்லுகிறார். அப்போ த டேபர்நாக்கிள் ஆஃப் டேவிட் அப்படிங்கிற ஒரு காரியம் எதை காண்பிக்குது? அப்போ தாவீதின் கூடாரத்தில் அப்படி என்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம்னா, தாவீது என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய நாமத்தை அவர் உத்தமமாய் பின்பற்றி கர்த்தருடைய வேத வசனங்களை அறிந்தவராக, கர்த்தருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவராக இருந்தார். அதனால் அவர் என்ன செய்கிறாரு? த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு வேறொரு இடத்துல போய் இருக்குது. அப்படி இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை திரும்ப எடுத்துக்கொண்டு வருகிறாரு. எடுத்துக்கொண்டு வந்து அதை ஒரு இடத்துல ஸ்தாபித்து வைக்கிறாரு. அங்கே அந்தி சந்தி பலி செலுத்தப்படும்படியாக ஆசாரியர்களை நியமித்து உண்மையாய் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொண்டார். அது அந்த நாட்களிலே ஆரம்பித்து விட்டார். ஸோ டேபர்நாக்கிள் ஆஃப் டேவிட் அப்படிங்கிறத குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வசனம் 1 நாளாகமம் 16:39 கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலியின் பீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் கர்த்தருக்கு செலுத்தும்படியாக. அதாவது அந்தி சந்திங்கிறது காலை மாலை 2 வேளையும் பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தாவீது தீர்மானம் பண்ணி ஆசாரியர்களை வைக்கிறார். இதுதான் கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலையும் சொன்னார். ஆனால் அதை நிப்பாட்டிட்டாங்க நடுவில். அந்த மாதிரி நிறுத்தப்பட்ட முறைமைகளை மறுபடியும் செய்யும்படி தாவீது அங்கே நியமிக்கிறார். காரணம் என்ன? உண்மையாகவே தேவன் மீது அன்புள்ளவராக தாவீது இருந்தார் என்பதே. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு எடுத்து காண்பிச்சாங்க. பழைய முறைமைக்கு திரும்பி போயிருந்த விசுவாசிகளாகி மறுபடியும் பழைய இதுக்கு போனவங்களை கூப்பிட்டு, நீங்கள் மறுபடியும் என்ன செய்யாதீங்க, பாரம்பரியத்துக்கு திரும்பாதீங்க, தேவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாருங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிறத இதை காண்பிப்பதற்கு இந்த வசனங்களை காண்பித்தாங்க. நம்மளும் இதை தான் புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா
எல்லா காலத்துலேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சத்திய வசனத்தின்படி அறிந்து கொண்டு உண்மையாய் அவரை பின்பற்றும்படி ஒப்பு கொடுத்துருக்குறோம். ஆனால் இதற்கு முன்பு பாரம்பரியத்தில் இருந்தவர்களாக இருந்தோம். பாரம்பரிய சபைகளுக்கு செல்லவும் மற்றவர்கள் பார்வையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி சர்ச்சுக்கு போகிறேன், நானும் சண்டே சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா. ஏன்னா பார்க்குறவங்க மத்தியில் நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் எனக்கு ஒரு அங்கீகாரம். அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை நம்ம எந்த இடத்துல இருந்து தேடுறோங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கும் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று வசனம் சொல்லுது. அப்போது உண்மையான தேவனுடைய சபை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து புத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஹைரார்க்கியான சபையாக இருக்காது. நான் போதகர், நீங்கள்லாம் விசுவாசிகள், நான் தான் சொல்லுவேன், எனக்கு உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்காது. எல்லாரும் சேர்ந்து பங்கு கொள்ளணும். we all together come together and meditate on the word of God. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வரம் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்குள்ளே என்ன வரம் இருக்குது, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வரத்தை பிரயோஜனப்படுத்துவோம். ஜெபிக்கிற வரம் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறவங்க தீர்க்க தரிசனம், குணமாக்குதல் வரம் உள்ளவங்க குணமாக்குதல் என்று சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குதே தவிர ஒரு ஹைரார்க்கியலாக ஒரு ஆல்டரில் இருக்கிறவங்க வேற, கீழே இருக்கிறவங்க வேற அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரியான செய்யும் பொழுது தான் அன்பிற்கும் நற்கிரியைக்கும் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் ஏவுதல் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, நம்ம என்ன செய்கிறோம், ஒருத்தரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி நீ இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நம்ம நிர்பந்திக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆவியானவர் நம்மளை வழிநடத்தும்படி நம்மை ஒப்பு கொடுக்குறோம். அப்போ என்ன செய்வார், தேவ ஆவியானவர் முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிந்த இருதயத்தை கொடுக்குறாரு. அவர் வசனத்திலிருந்து நம்மளுக்கு போதிக்கிறாரு. அதன் மூலமாக அவர் நம்ம கூட்ட பேசி நம்ம என்ன செய்யணுங்கிறத அவர் தீர்மானிக்கிறாரே தவிர ஒரு மனிதனுடைய கரத்தில் ஒரு கொடுத்து மனிதர்களுக்கு அடிமையாக இல்லை, கர்த்தருக்கு அடிமையாக நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் காண இந்த நாளில் தேவன் நமக்கு இதை சொல்கிறார். இப்போது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உபதேசத்தை நம்ம தியானித்து முடித்து விட்டு இறுதியாக நம்ம காரியங்களை பார்ப்போம். பாருங்கள், சொல்கிறார் இயேசுப்பா தேவாலயத்தில் பிரவேசிக்கிறாரு. ஆலயத்தில் விற்கிறவர்கள் கொள்ளுறவர்களாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்கள் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்வர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்கிறார். அப்போது நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தாவீது அங்கே அந்த கூடாரத்தில் என்ன நியமித்தார்? அந்தி சந்தி ஜபம். அதே மாதிரி ஃபார் அவர் ஹவுஸ் டு பி த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். நமக்குள்ள எப்போது நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, இந்த உபதேசங்களெல்லாம் சொல்கிறாரு. இதை சொல்லி முடித்ததுக்கு பிறகு அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 3 வசனங்கள், உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது, ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? 21ஆம் வசனம் பாருங்கள். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடக்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்போது அன்னைக்கும் பார்த்திங்கன்னா உண்மையான தேவனுடைய சபைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்து கொண்டிருந்த நாட்களில் இன்னும் ஒரு பக்கம் பாரம்பரியமான யூத சபைகளும் இருந்து கொண்டிருந்திருக்கு. அங்கே மோசேயின் ஆகமங்களும் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்துலேயும் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவங்க இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம என்ன செய்து விடக்கூடாது, நம்மளும் ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட சில சகோதரர்களுக்கும் கூட இந்த சோதனை வருகிறது. அவங்களும் பழைய பாரம்பரியத்துக்கு திரும்பும்படி நிறைய பேர் அவங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணி அவங்கள பழைய வாழ்க்கைக்கு இழுப்புண்டு கொண்டு போகிறது உண்டு. இவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை போல வெளியில் காணப்படுவாங்க. இன்னும் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தை கை கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போது எந்த ஒரு கூடுகையோ சபையாக இருந்தாலும் இது தேவனால் வழி நடத்தப்படுகிறதா, இதுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறாரா, இவங்க யாருடைய உபதேசங்களை கை கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸோ இறுதியாக நம்ம எடுக்கக்கூடிய படிப்பினைகள் இந்த 4 என்ன?
ஒன்று, தேவன் பாரம்பரியங்களில் பிரியப்படுகிறவர் அல்ல. காட் இஸ் நாட் ப்ளீஸ்ட் இன் ட்ரெடிஷன்ஸ். ரெண்டாவது, தேவன் நாம் ஒவ்வொருவரும் வேதத்தை தியானித்து அவரை பற்றின அறிவிலே வளர்ந்தவர்களாக இருப்பதையே விரும்புகிறார். God wants us to meditate on the word of God and increase in the knowledge of him. இது ரெண்டாவது காரியம். மூன்றாவது என்ன? தேவன் நாம் மனிதர்களுக்கு பாரம்பரியங்களுக்கு